இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பல்வேறு ஒரு 15 நாளா இரவு பகலா தன்னோட நேரத்தை, தன்னோட பொன்னான நேரத்தை கொடுத்து எத்தனையோ பேர் மண்ணு சட்டியில் சோறாக்குனாங்க, மண்ணு சட்டியில் பால் காய்ச்சினாங்க, புத்தாள சட்டியில் சாப்பாடு செஞ்சாங்க, தண்ணி பிடிச்சி வச்சாங்க. எல்லாம் எவர் சில்வர் ஈயத்துக்கு மாறினீங்க. உங்க வீட்டுல குக்கர், ஈய குக்கர் இருந்தா காத்தாலைக்கே போய் எடுத்து போட்டு உடைச்சு போடுங்க. ஈயத்துல சோறுதுன்னா நீங்க உங்க மாட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, மருந்து பொருள் எச்சமில்லாத பால், முட்டை, இறைச்சியை நான் உற்பத்தி பண்றேன். இப்ப என்ன சொல்றாங்க, மரங்களை நட்டுட்டே வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு விவசாயிகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிது. நாங்கள்லாம் ஒரு வேளாண் சமூகத்திலிருந்து வந்தால் கூட அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற நம்முடைய இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மரபுவழி சித்த மருத்துவம் ஒரு எதிர்கால மருத்துவம். இன்னைக்கும் சிறப்பா இருக்கு, என்னைக்கும் சிறப்பா இருக்கு. இதை நம்ம கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு உறுதியோட நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை விட்டு போனீங்கன்னா அது போதும், மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்துரும். ஐயா வணக்கங்க. நோய் வந்தா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுங்களா? அதான் இதுல பாத்தீங்கன்னா, இப்ப கோமாரி நோய்க்கு சீரகம், வெந்தயம், மிளகு 2 ஸ்பூனு, சீரகம் வெந்தயமும் மிளகு 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு அரைச்சு, பூண்டு 2 பல்லு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை 1 கைப்பிடி போட்டு அரைச்சு வலிச்சு எடுத்து தேங்காயை திருவி கையால பிசைஞ்சு கொடுக்கறது. 3 வேளை 3 நாள் கொடுத்தா கசப்பு அல்லது கோமாரி அல்லது ஃபுட் அண்ட் மவுத் சொல்லுகிற அந்த நோய்க்கான மருத்துவம். இப்ப நாம இங்க இருக்கோம், இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்துல கோமாரி கிளர்ச்சி வந்துருச்சு, அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு சொன்னால் இதே மருத்துவத்தை 2 வேளை 3 நாளைக்கு கொடுத்தால் அதான் தடுப்பு. மடி நோய்க்கு சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சளை நோய்க்கு என்ன பண்றீங்களோ அதே மாடு சினை பருவம் அந்த பால் கறவையை நிறுத்தும் போது கொடுத்துக்கலாம். இல்ல கண்ணு போட்ட பிறகு வாரத்துல 2 நாள் தடவுனா தடுப்பு. ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை உண்டுவதற்கு எல்லா மருந்துமே பண்ண முடியும். ஏன் சித்த மருத்துவத்தை நான் இப்படி உணர்ச்சி பொங்க எந்த மேடையில எனக்கு தெரிஞ்ச 2 மொழி தமிழ் ஆங்கிலத்துல பேசும்போது ஏன் பேசுறேன்னா, எல்லா மருத்துவத்துக்கும் பிரிவென்டிவ் வேக்சினேஷன் இருக்கு, கியூரேட்டிவ் ஒரு வந்தா ஏதோ வலி நீக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. 3வது ஒண்ணு எதுலையுமே இல்லை. என்னது? கெட்டு போன அவயங்களை மீட்டு தருவது. கல்லு மாதிரியான கல்லா இருக்கிற மடியை இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் 30 நாள் ஒரு நாளைக்கு 3 வேளை தொடர்ந்து பண்ணீங்கன்னா கல் அப்படியே புசு புசுன்னு மாத்தி கொடுத்துரும். ரிப்பேரேட்டிவ் சித்த மருத்துவத்துக்கு மட்டும்தான் ரிப்பேரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது. கெட்டு போன அவயத்தை மீட்டு தரும், தடுக்கும், நோய் நீர்க்கும், கெட்டு போன அவயத்தை மீட்டு தரும். ஐயா வணக்கங்க. மாட்டுல உனி நிறைய இருக்கு. இந்த ஜெர்சி பசுல பாத்தீங்கன்னா உனித்தொகையை அழிக்க முடியும். இது ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனை. என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்படி பழகிட்டோம்னா, இப்படி அடிச்சோன்னா இந்த பக்கம் செத்து உழுவணும்னு பழகிட்டோம். நம்மகிட்ட இருக்க இயற்கை பொருட்கள் எதுவும் அந்த மாதிரியான வேலையை செய்யாது. அதனால வெயில் அடிக்கிற நாள்ல செய்யணும். சோத்துக்கத்தாழையை அரைச்சு அப்படியே அது மேல பூசி விடணும். அப்புறம் மழை காலமா இருந்தா அடுப்பு சாம்பலை சலிச்சு அதை உடம்புல பூசணும். இதெல்லாம் ஓரளவுக்கு தான் கேட்கும். இதுக்காக சில பொருட்களை நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. கெமிக்கல் இல்லாமல், ஏன்னா கெமிக்கல்னா மாட்டுக்கு இருக்கிற கண்ணுக்குட்டி, அதை தடவுற மனிதர்கள், கறக்கிற பால், அந்த சுற்றுச்சூழல், அங்க இருக்க நீர்நிலைகள்னு திரும்ப திரும்ப இந்த கெமிக்கல் சுழற்சி ஆகிறதுனாலதான் இப்ப அது வேணான்னு சொல்றோம். அதுக்கான பொருள் எல்லாம் இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத சொல்லிக்கலாம். இது 2 கை மருத்துவம். 3 மாசத்துக்கு முன்னாடி அம்மன் நோய் வந்திருந்தது. அப்போ எங்க சார்ட்டு சொல்ற போது உடனே எப்பயுமே வரமாட்டாரு. அப்புறம் சொன்னேன், புண்ணியமுத்து சார்கிட்ட நீ பேசுப்பா அப்படின்னாரு. 10 கண்ணுக்குட்டி அவர் மூலியமா இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி காப்பாத்திருக்கிறோம். அப்புறம் நேத்திக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாடு கண்ணு போடுச்சு, நஞ்சு போடலை. அப்புறம் சார்கிட்ட மறுபடியும் பேசினேன். பேசிட்டு இதெல்லாம் பண்ணுப்பான்னு அந்த இதெல்லாம் போய் மருந்து வாங்கிட்டு வர சொன்னார். வாங்கிட்டு போட்டு இப்போ நேத்திக்கு தண்ணி குடிக்கல, தீவனம் திங்கல. அப்புறம் சார் இங்கே வரதுனால இடையில வந்துட்டு போனார். எங்ககிட்ட வந்துட்டு போனதுல இன்னைக்கு 30 லிட்டர் தண்ணி இப்போ குடிக்க விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். தீவனமும் தின்றுச்சு, தண்ணியும் குடிச்சிருச்சு. அதுக்காக நான் இப்போ வந்ததே இங்க. புண்ணியமுத்து சாருக்கு நான் நன்றி சொல்றேன் இதுல. ஏன்னா 10 கண்ணுக்குட்டி தப்பிச்சிருக்கு. இன்னைக்கு டாக்டர் வராம ஒரு நஞ்சை எடுத்து வெளியில கொஞ்சம் வந்துச்சுங்க சார். இப்போ பாத்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணியும் 30 லிட்டர் நெருக்கி குடிச்சிருச்சு. தவிடு தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு. இப்போ தீவனமும் தின்றுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, 2மே நன்றிங்க சார். ஐயா வணக்கம்ங்க. இப்போ
மாடுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஐயா. இந்த கோழிகளுக்கு இந்த கழிச்சல், இந்த கேரட்டு சளின்னு சொல்றதுக்கு ஏதாவது தடுப்புமுறை மருத்துவம் இருக்குங்களா? நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாதிப்பு, ரொம்ப பயப்பட வேண்டிய நோய் வந்து வெள்ளை கழிச்சல். வெள்ளையாவோ பச்சையாவோ கழிகிறது, குறுகிட்டு உட்கார்றது, ராணிக்கேட் அல்லது வெள்ளை கழிச்சல் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 5 கிராம் ஜீரகம், ஒரு கைப்பிடி கீழாநெல்லி, ஜீரகத்தை ஊற வச்சு அரைச்சிட்டு கீழாநெல்லி அதோட சேர்த்து அரைச்சு மிளகு அளவுக்கு உருண்டையா உருட்டி ஒரு நேரத்துக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி 2 உருண்டையோ 3 உருண்டையோ 5 உருண்டையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை முதல் நாள் போட்டுறணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 நாள் போட்டீங்கன்னா அந்த இறப்பு அதுக்கப்புறம் இருக்காது. அந்த முதல் நாள் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இறப்பு இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் மற்ற உணவுப் பொருட்களோட சேர்ந்து நிறைய கொடுக்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சீரகமும் கீழாநெல்லியும். அதனால கீழாநெல்லியை கொண்டாந்து எங்க இருந்தாவது போட்டு உங்க கை கழுவுற இடங்கள்லயாவது சுத்திலும் வீட்டுல கீழாநெல்லி இருக்கிற மாதிரி பாத்துங்க. நீங்க கூட இந்த செனை பிடிக்காத பிரச்சனைக்கு நீங்க காங்கேயத்து பக்கத்துல பேசியிருந்தீங்க, யூடியூப்ல இது மாதிரி வந்திருந்தது. நாங்க மாடு விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வைத்தியத்தை பயன்படுத்தி மாடு ஒண்ணு எருமை ஒண்ணு செனை பிடிக்காம இருந்ததை 6 மாத இடைவெளி கேப்ல செனை பிடிக்க வச்சு சக்சஸ் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுடைய மரபொழி வைத்தியத்தை இப்ப நாங்க பயன்படுத்தி. மிக்க நன்றிங்க. மஞ்சுநாத மாமன் சொன்ன மாதிரி உங்களை ஒரு டைமாவது பார்க்க முடியாதுன்னு ஒரு ஏக்கத்துல இருந்தோம். விஜயமங்கலம் பகுதியில இருந்து வந்திருக்கிறேங்க. உங்களை பாக்குறதுக்காகவே 2 நாளா பிளான் பண்ணி வந்திருக்கோம் காங்கேயம் பகுதியில இருந்து. மிக்க நன்றிங்க. நான் உங்களில் ஒருத்தன். நான் ஒன்னும் திரைப்பட நடிகர்லாம் இல்ல, தாராளமா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இல்லைங்க, இந்த மாதிரி ஏற்பாடு நிகழ்ச்சி செய்த மிக்க நன்றி சொல்லணுங்களே. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோல முள்ளங்கி அதிகமா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, முள்ளங்கி அதிகமா கொடுத்தா நடக்காம படுத்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது தகவல் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. அதாவது தம்பிக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதாவது எங்க படிப்புன்னு இல்ல, வேளாண்மை எல்லா படிப்புலையும் ஒன்று கல்வி, அதாவது மாணவர்களை பயிற்றுவித்தல் அல்லது பண்ணையாளர்களுக்கு இது பண்றது எல்லாம் இருக்கும். ஒரு அறையில உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது. அடுத்தது ஆராய்ச்சி, ரிசர்ச் இருக்கும். 3வது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், விரிவாக்கம். என்ன ஒரு முறை வெற்றிகரமானதோ அதை நாங்க ஆய்வு செய்து அது ஆய்வுக்கு உட்படுத்தி சரி பண்ணி இந்த முறையில எப்படி செய்யலாம்னு சொல்றது. ஆய்வு முடிவை எடுத்து செல்வது, விரிவாக்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை. இப்போ ஒரு மருத்துவர் 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டேன். அதுல ஒருத்தர் என்கிட்ட படித்தவர் நாமக்கல் கல்லூரியில. அவர் போயிட்டு வந்து ஒரு 15 நாள் 1 மாசம் வரைக்கும் என்ன கூப்பிடுறாரு. சார் மாடு படுத்துருச்சு சார், நீங்க பாட்டுக்கு முள்ளங்கி கொடுக்க சொன்னீங்க, படுத்துருச்சு சார்னாரு. அவர் கோயம்புத்தூர்ல தான் அந்த இது நடக்குது, ஆவின் அந்த இதுல இருந்து. அவரு என்ன சொல்லியிருக்காரு எப்படிங்கிறத கவனிங்க. பண்ணையாளர்கிட்ட சொல்றாரு, அண்ணா 1 கிலோ முள்ளங்கி வாங்கிட்டு வாங்கண்ணா, முடிஞ்சா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, இது வந்து கர்ப்பப்பை கொஞ்சம் சுத்தம் இல்லாம இருக்கு, தினம் ஒரு முள்ளங்கி கொடுக்கணும், காலையிலையும் சாயந்தரம் 4 நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னதோட விட்டுருந்து அவர் பாட்டு கம்மன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இவரு கூடுதலா என்ன சொல்லிட்டாரு, 1 கிலோ முள்ளங்கி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. முன்னையோ பின்னையோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு வேலைக்கும் 1 கிலோ முள்ளங்கி கொடுத்துட்டாரு. முள்ளங்கி என்பது நான் முதல்ல சொன்னது போல ரொம்ப காட்டமான ஒரு பொருள். நொதிக்கின்ற அந்த அசைவூன் வயிற்றுல அப்படியே அமுக்கி விட்டுருச்சு, மாடு படுத்துருச்சு. நான் உடனே உணர்ந்து வெத்தலை மிளகு உப்பு கொடுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு மாவு பண்டங்களோ தண்ணியோ அதிகம் வைக்க வேணாம்னு சொல்லி அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு 4 நாள் ஆச்சு. ஒரு முள்ளங்கி தான் கொடுக்கணும், அதை 4 நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறம் திருப்பி கொடுக்கறதுனா 10 நாள் இடைவெளி வைக்கணும். இப்போ எல்லா பொருளும் போல தண்ணி கூட ஒரு அளவுக்கு மேல குடிச்சா ஆபத்துன்னு சொல்றாங்க. அதனால நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. அதனால அது முறையா, அதுக்குதான் அந்த புத்தகம், இவ்வளவு தூரம் பயிற்சி, இதெல்லாம் ஒன்னொன்னா இருக்கணும். அதுக்கான அமைப்பும் வச்சிருக்கோம். யூரோஃபார்ம் அமைப்புல 24 மணி நேரமும் நீங்க உங்களுக்கு வேண்டிய செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம். 63 83 71 71 50 அந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இருக்குது. அது இன்னும் சிறப்பாக டிஜிட்டல் மெத்தட்ல வரும். இந்த மருத்துவம் தொடர்ந்து நிலை பெறணும். எனக்கு என்னோட தோட்டத்துல வந்து ஒரு நாட்டு மாடு 2 வயது கண்ணு வந்து முதல் அம்மா வந்தது, பெரியம்மை. எனக்கு அம்மைன்னு தெரியாம நாங்க ஆங்கில வைத்தியம் பார்த்து ஊசியெல்லாம் போட்டுட்டோம். அது போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி அது மாடு படுத்துடுச்சு, எந்திரிக்க வைக்க முடியல. எந்திரிக்க வைக்கிறதுக்காக லிப்ட் வேணும்னு சொல்லி வினோத் சார் கிட்ட கேட்டுக்கிற போது இதான் வினோத் சார் வந்து சார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க, புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை. அதுக்கப்புறம் அவர் மருந்துக்கு அப்ப வந்து அந்த மாட்டினுடைய நிலைமை வந்து இறந்து போற நிலையில் இருந்தது. இவருடைய வைத்தியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப 4 நாளா எந்திரிச்சு நின்னுக்குது, அப்படியே நடக்கிற அளவுக்கு ஆயிருக்கு.
யூரோஃபார்ம், வெற்றிலை, இந்த நாட்டு குப்பைமேனி, வேப்பங்குழந்து இதுகளெல்லாம் கொடுத்து தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஐயா சொன்ன வழியிலேயே நல்லெண்ணெய் இந்த மருத்துவங்களை தான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து கண்ணு போட்டு 24 நாள் தான் ஆச்சு அந்த கன்றுக்கு. இந்த வைத்தியத்தை ஆரம்பித்து 3 நாளில் அது ரெடி ஆயிடுச்சு. அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சு அந்த புண்ணு விழுந்து இப்போ அந்த கன்று வந்து இப்போ நல்லா இருக்கு. இந்த பெரிய மாடு வந்து இப்போ நடக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்மகிட்ட இருக்கிற மூலிகைகளையுமே சார் கொடுத்த யூரோஃபார்ம் மருந்துகளை மட்டும்தான் நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். வேற உணவுன்னு சொல்லி வாழைப்பழம் இதுகளை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். பச்சை தீனி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறோம். கடலை புண்ணாக்கு தண்ணி கொடுக்க சொன்னாரு, அது கொடுத்துருக்குறோம். பார்லி கஞ்சி கொடுக்க சொன்னாரு, அது கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மாடு இப்ப எந்திரிச்சு நின்று நடக்கிற அளவுக்கு ஆயிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. 20 மாடு வச்சிருக்கிறேங்க. 10 மாடு நாட்டு மாடுங்க, 10 வந்து கலப்பன மாடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த அம்மை வந்துடுதுங்க. நாட்டு மாட்டுக்கு மட்டும் வருதுங்க, அந்த மாட்டுக்கு வர்றதில்ல. அதாவது வந்துங்க, ஏன் அந்த குறிப்பாக நாட்டு மாட்டு மட்டும் அந்த அம்மை தாக்குதுங்கிறது தெரியலிங்க. 2 ஆண்டு வந்தது, வைத்தியம் பண்ணி காப்பாற்றிட்டேங்க. இந்த ஆண்டும் வந்து இப்போ 1 மாசமா ஒரு மாடு வந்து ரொம்ப படுத்து படுக்கையாக இருக்குதுங்க. 2 கண்ணுக்குட்டிக்கு மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. தனியாக கட்ட சொன்னாங்க, தனியாக கட்டிக்கிறோம். ஆங்கில மருத்துவம் பண்ணி அது முடியல, திரும்ப நாட்டு வைத்தியம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ உங்கள் கருத்தரங்கு வரும், உங்களை பார்க்கணுக்காக தான் வந்திருக்கேன். அதனால் வந்து ஏன் வருஷம் ஒரு முறை தான் வருதுங்க. பார்த்தீங்கன்னா பரவலாக நாடு முழுக்க வந்துங்க வருடத்துக்கு ஒரு முறை வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போயிருதுங்க. திரும்ப ஓராண்டுக்கு அந்த நோய் தாக்கல் இல்லை, திரும்ப வந்து மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. என்னோட மைத்தினர் வந்து கோயம்புத்தூர் மதுக்கரையில் ஒரு 40-50 நாட்டு மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்காருங்க. சமயத்தில் 10 மாடு இறந்து போச்சுங்க. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி போய் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அவர் வர முடியாத சூழ்நிலையில் என்னை அனுப்பிச்சாருங்க. ஆனால் இந்த மாடு வந்துங்க வருஷம் அந்த மாடுக்கு நோய் வந்து ரொம்ப சிரமப்படுத்துது, இறந்தும் போகுதுங்க. இப்போ ஒரு மாடு படுத்த படுக்கையாக இருக்குது, 2 மாடு வந்து நோய் இப்போ அட்டாக் ஆகிருக்குதுங்க. நீங்கள் அந்த மருத்துவம் சொன்னீங்க, அந்த மிளகு வெத்தலையெல்லாம் அது வந்துங்க அது கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. நான் வந்து சரியாக மாட்டேங்குதுங்க. இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்லக்கூடிய பெரியம்மை 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல தான் இந்தியாவுக்கு முதல்ல அந்த நோய் அறிமுகமாகிறது. கொரோனாவுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரிசாவில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலங்களில் வந்தது. கேரளாவுக்கு டிசம்பரில் வந்தது, தமிழ்நாட்டுக்கு அதை ஒட்டியே அப்படியே வந்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நோய் எப்படி பரவுது என்பது உலகத்தில் யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் இதனுடைய அடிப்படையான பிரச்சனை. இதை கண்டுபிடிக்க முடியல. ஈ மற்றும் கொசுக்கள் மூலமாக வரலாம் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா வேற வழியில ஒன்றும் தெரியல. அவரு நம்பியூருக்காரவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒரு நோய் வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வரும், அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம். இப்ப கோமாரியெல்லாம் நம்ம பயப்படவே வேணாம், அந்த அளவுக்கு மருத்துவத்தை நெறிப்படுத்திட்டோம். ஆனால் இந்த 4 வருடமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி தன்னை தகவமைத்துக் கொண்டு இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் வைரஸ் வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிறது. இது வந்து மருந்து ஊசிகளும் போட முடியாது. ஏன்னா வைரஸ் நோய்களுக்கு அந்த மருந்துகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் போடுறது ரொம்ப கொஞ்சம் ஓரளவு சரியான பிறகு கூட அந்த தோல்ல இருக்க புண்ணுக்கு சில மருந்துகள் பயன்படலாம். ஆனால் முன்னாடியே போடுறதுல நிறைய சிக்கல் இருக்கு. நாங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சில மருந்து பொருட்கள் கொடுக்குறோம். அதுபோல ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா திரும்பவும் அந்த மாட்டுக்கு அந்த நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, பொதுவாக தொற்று நோய்கள். ஆனால் இதில் வந்து அந்த 2 மாதத்துக்குள்ளேயே திரும்பவும் 2 முடிச்செல்லாம் வருதும். ஒரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 மாடு கொடுத்துருக்காங்க, திருப்பி அடுத்து 4 கண்ணுக்குட்டிக்கு வருது. இது எப்படி பரவுதுங்கிறதையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ஆய்வுகள் வந்து அவர்கள் எடுத்த ஆய்வுகள் முடி முழுசா தெரியல. அதனால ஒரு போராட்டம். ஒரு அடிப்படை என்னன்னா, இந்த மாதிரி நச்சுயிரி நோய்கள் வரும் பொழுது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அது மாதிரி அந்த பிரச்சனையை பண்ணும். அப்புறம் நம்மளோட ஒன்று உறவாடி கலந்து அப்புறம் கொஞ்சம் இறங்கும். இது வந்து இயற்கையினுடைய ஒரு நியதி. அந்த நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு இன்னும் சில கூடுதலா எதையாவது சேர்த்து அதை சரி பண்ண முடியுமாங்கிறத பற்றி ஆய்வுகள் ஒரு தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஆய்வுகள் வெளியில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதில் ஒருங்கிணைக்கலாம். ஆனால் இது வந்து இயற்கை, நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அதை பற்றிய பெரிய ஆய்வுகளும் எங்கேயும் நடக்கல உலகத்தில். ஏன்னா பல நாடுகள் அந்த நோய் இருக்கிறது, அதை பற்றிய தரவுகள் ஒன்றும் நமக்கு கிடைக்கல. போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆய்வு பண்ணாங்க. மாடு கன்று ஈன்ற பிறகு அவைகளுக்குள்ள ஏற்படுகின்ற வெப்பமானதா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் சரியாமை அல்லது உணவு எடுக்காமை, அனரெக்சியா அல்லது அந்த இன்டைஜஷன் சொல்லுவாங்க, அது
லேசாக கொஞ்சம் கழிச்சல், இந்த மாதிரி ஒரு 10 வகையான நோய் அறிகுறிகளை அடையாளம் கண்டு அவைகளை வந்து ரொம்ப தீவிரமாக மருத்துவம் பார்க்க வேணாம். அப்படி பார்க்குறப்போ அந்த முழு காலம் இருக்கு இல்லையா, பால் தரும் காலம், லாக்டேஷன் பீரியடுங்கிறது வந்து பாதிக்கப்படுதுன்னு ஒன்று சொல்லிதான். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, மாடு கன்று ஈன்ற பிறகு தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக கன்றுக்கு நிறைய பாலை கொடுக்கணுங்கிறதுக்காக தன் உடம்புல இருந்து சத்துக்களை எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ சில நோய்கள் வர்ற மாதிரி இருக்கு. அப்போ போய் வேற வேற மருந்துகளை போடுறப்ப பெரிய பாதிப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அதனால என்ன செய்யணும்னா, எப்போ நீங்கள் பால் கறவையை நிறுத்துறீங்களோ அப்போ நீங்கள் முழுவதுமா தீவனத்தை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க. நிறைய பேர் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, கண்ணு போட்ட பிறகும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மடிநோய் வந்துடும், தீவனம் கொடுத்தா மடிநோய் வந்துடும். அடிநோய்க்கு மருத்துவம் இருக்கு. இதை இந்த கடைசி 9 மாதம் ஃப்ளஷிங்னு சொல்லிட்டு நல்ல தீவனம் கொடுக்கணும். ஏன்னா கண்ணு போட்ட பிறகு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தால் கூட உடம்புல இருக்க சத்து பூரா அதை எடுக்குது. அதனால அதுக்கு முறையாக தீவனம் கொடுக்கணும். நாங்கள் அந்த யுவர் ஃபார்மில் வந்து இதுக்கான காணொலிகள் வச்சிருக்கோம். எப்படி வந்து கறவை மாடை முன்னாடி கவனிக்கணும், கண்ணு போட்டோன்னு எப்படி கவனிக்கணும், அதுக்குள்ள தீவனம். எங்களுடைய வகுப்பு தோழர் டாக்டர் முருகன்கிறவர் அவர் நிறைய அளவில் அதை ஆய்வு செஞ்சவர், அதையெல்லாம் முறையாக கொடுத்துருக்காரு. அது 30 நிமிஷம் 40 நிமிஷம் காணொலிகள். அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டீங்கன்னா, உணவு இல்லாமல் உற்பத்தி இல்லை. அப்போ அந்த உற்பத்தி பண்ணும்போது சரியான சரிவிகித உணவு போச்சுன்னா மருத்துவ தேவையே குறையும். அந்த காலகட்டம், அந்த 3 மாச காலகட்டத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக அதை பேசியிருக்காரு. நீ ஒரு தடவை படிச்சிங்கன்னா எல்லா பதிலும் அதில் இருக்குது. ஏதாவது குறிப்பாக வேணும்னா நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காளைக்கன்று போட்டிருந்து நாட்டு மாடு. அதுக்கு வந்து அம்மை ஒரு 3 மாதத்துலேயே அம்மை தாக்கி இருந்துச்சு. நான் உங்களோட தொடர்பு கொண்டு கேட்டதில் நீங்கள் குரல் பதிவு போட சொல்லியிருந்தீங்க. குரல் பதிவு மூலிமா கேட்டு அந்த வைத்தியத்தை மிக சிறப்பான முறையில் செஞ்சோம். கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து அந்த கண்ணை வந்து குணப்படுத்துறதுக்கான நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து அந்த கண்ணுக்குட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயாவை பற்றி உங்களை பற்றி ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து உங்கள் தாய் தந்தையர் வந்து புண்ணியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு புண்ணியம் செய்கிறீங்களோ இல்லையோ, இல்லை அவங்க செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு புண்ணியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கலையோ தெரியல. உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் போய் சேர்ற அளவுக்கு நீங்கள் நிறையா புத்தகங்களை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் மிக சிறப்பாக இந்த மரபு வழி வைத்தியத்து மூலியமா மிக சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாத்துடைய சார்பிலையும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எல்லா புகழும் நம்முடைய மரபு வழி சித்த மருத்துவத்திற்கும் என்னோடு தோளோடு தோளாக இணைந்து பணிபுரியும் சக நண்பர்களுக்கும் தான் இது. ஏன்னா இது வந்து தனியாக கொண்டு போறது இல்லை, ஒரு பெரிய குழுவாதான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம், ஆனந்திங்க கருவலூர் பகுதியிலிருந்து. நோய்க்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத இடருங்க இது. இந்த மாடுகள் எல்லாம் வந்து மாடு ஆடு இரண்டுமே வந்து இந்த பிளாஸ்டிக் இன்ஹேல் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிளாக் ஆகி உபசம் ஏற்பட்டு இந்த செரிமானம் செரிமான கோளாறு அந்த மாதிரியானா உடனடியா நம்ம என்ன பண்ணுனா அதை காப்பாற்ற முடியுங்க. சொல்றது வந்து நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் தாள்களை சாப்பிடக்கூடிய மாடுகளில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுதானா அப்படின்னு அதுக்கு நான் சொல்கிறேம்மா. அதாவது ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வந்து வெள்ளூர்லேருந்து வந்திருந்தார். அவர் சில படங்கள்லாம் காமிச்ச பிறகுதான் இறந்து போன மாடுகள் எலும்புக்கூடு இருக்கு, அந்த எலும்புக்கூடு அந்த வயிறு இருந்த இடத்துல அது அப்படியே மற்றதெல்லாம் அழுகிருச்சு, அப்படியே அவ்வளோ மூட்டை மூட்டையாக இருந்துச்சு. அடிக்கடி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையில் அப்பப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் வருதுன்னு. இது ஒரு பக்கம். மாடுகள் இப்போ ஒரு புல், வைக்கோல், தவிடு, புண்ணாக்கு, கொஞ்சம் சுவரொட்டிகள் கூட சாப்பிடும். ஆனால் நெகிழியை மாடு சாப்பிடாது. இது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நெகிழி வந்து அது ருசியோ உணவோ கிடையாது. நாம் வாங்குகின்ற உணவுப் பொருளை பாதி கட்டியும் கட்டாம சாப்பிட்டதை மிச்சத்தை போடும் பொழுது தயவு செய்து இனி அந்த மாதிரி பாத்திரத்தில் வாங்கிட்டு வர்றோம், தவறி பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்தா முழுவதுமா அந்த பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டை கழுவி ஒரு குப்பையில் போட்டுருங்க. உணவுப் பொருளோடு இருக்கக்கூடிய நெகிழிகளைத்தான் மாடுகள் அதிகம் சாப்பிடுகிறது என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு இந்த நெகிழிக்கு எந்த வாசமும் ருசியும் இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை சாப்பிடுது, அதுக்கு பிரித்து சாப்பிட தெரியாதனால அப்படியே சாப்பிட்ருது. இல்லை வேற பொருளில் கலந்து இருக்கும்போது சேர்த்து சாப்பிடும். அதுக்கு மருத்துவமே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது.
வருமுன் காப்போம் மட்டும்தான் அது. அடுத்து அதே மாதிரிங்கய்யா இந்த நாய்க்கடி வருது இல்லைங்களா, திடீர்னு ஒரு ஆடையோ மாடையோ காட்டுல கட்டி வச்சிருக்கும் போது நாய் கடிச்சிருது, அதுக்கு ஏதாவது முதலுதவிங்க? இப்ப டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் வரக்குள்ள பாய்சன் ஏறிடுது, நிறைய நம்ம கண்கூட பாக்குறவங்க ஆடு மாடுகள் இறப்புக்குள்ளாகுது, அதுக்கு முதலுதவி ஏதாவது இருக்குங்களா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற மாணவனும் வந்து ஒரு கேள்வி மடக்கி தெரியாதுன்னு சொல்ல வைக்கிற ஒரு ஆசிரியர் போல அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டீச்சர் தானே அவங்க. வெறி நோய்க்கு மருந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, தேடிக்கொண்டே இருக்கிறேன். வெறி நோய்க்கு மருத்துவம் நம்மகிட்டையும் இல்லை, அங்க இல்லை. வேற தடுப்பூசி போடுவதற்கு கடிபட்டிருந்தது தெரிந்தால் தடுப்பூசி போடலாம். நம்ம கண்டுபிடிக்க அது தண்ணி சாப்பிடல, அடி வயிற்றுலேருந்து கத்துது, தண்ணி குடிக்கல, தீவனம் சாப்பிடாததுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒரு தண்ணி கூட குடிக்கல, அடி வயிற்றுலேருந்து கத்துதுன்னா டிஸ்போசல் தவிர வேற வழி இல்லை. ரொம்ப வருத்தமான, எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி மாடு கத்துதுன்னா உடனே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். நான் இந்த மருத்துவத்தை பத்தி பேச மாட்டோம் இப்போதைக்கு, 2 கையும் தூக்கிறத தவிர வழி இல்லை. ஆனால் கடித்தவுடன் தெரிந்தால் வெற்றிலை, மணத்தக்காளி இலை, நாயுருவி இலை, 2 ஸ்பூன் மிளகு அரைச்சி நாட்டு சர்க்கரையில் பிசைஞ்சு உள்ள கொடுங்க. அதே மணத்தக்காளி, வெத்திலை, பூண்டு, மஞ்சளை அரைத்து நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி கழுவுனா திருப்பி புண்ணாகும். திரும்ப 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 அந்த இடத்துல சில சோப் போட்டெல்லாம் கழுவ சொல்லுவாங்க. இந்த நச்சுயிரி அந்த நாயில் இருந்து கடிவாயில் அந்த உமிழ்நீர் வழியாக இறங்கும் பட்சத்தில் அது ஸ்டேட் ஹைவேஸ், பஞ்சாயத்து ஹைவேஸ்ல எல்லாம் போகாது, நேராக நேஷனல் ஹைவேஸ் இந்த நரம்பு வழியாக இத்தனை மில்லிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் அந்த வேகத்தில் போய் நேராக மூளையில் உட்காந்துச்சுன்னா இதுவரைக்கும் அதுக்கு மருத்துவம் இல்லை. அதனால தெரிந்த பொழுது இதை பண்ணணும், உடனே டாக்டரை கூப்பிட்டு தடுப்பூசி போட்டுங்க. தலையத்து கிடாரி ஒன்று வாங்கிட்டுங்க, கண்ணு போட்டு 20 நாள் ஆச்சு, பாலுக்கே நிற்க மாட்டேங்குது, எட்டி எட்டி உதைக்குங்க சார். நாட்டு மாடுங்களா? இல்லை, கிர்ருங்க. கிர்ரு. ஆமாம். 4 காம்பளையும் பால் நல்லா வருதுங்களா? பால் வருதுங்க, ஆனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷக்காரர் தான் எட்டி எட்டி உதைக்குது. மடிநோய் வந்துருமே, பாலை சுத்தமா கறக்கலைன்னா மடிநோய் வந்துடும். இல்ல, அது கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறங்க. கண்ணுக்குட்டி கொடுக்குது? கொடுக்குது. நல்ல தாய். ஆமா. அதுக்கு என்ன மாற்று வழி இருந்தா சொல்லுங்க சார். நாட்டு வைத்தியம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. சரி. ஏன்னா பாலை வந்து கட்டுதுன்னு சொன்னா சில மாடுகள் வந்து வலி, கண்ணுக்குட்டி குடிக்கும் போது அது நாக்கு அப்படியே குடிக்கும், நம்ம ஆட்கள் பிடிச்சி இழுக்கிறதுல வலி இருக்கலாம். அதனால கொஞ்சம் விளக்கெண்ணெயை நல்லா தடவி விடுங்க. சரி. கொஞ்சம் இதுல மடி நோய்க்கான அந்த மருந்து வந்து வெறும் மடி நோய்க்கு மட்டும் இல்லை, இலக்கம் கொடுக்கும். சரி. அதையும் நீங்க வாங்கி அதை வந்து நல்லெண்ணெயில கொதிக்க வச்சு இளம் சூட்ல அதை வந்து ஈரம் இல்லாம தொடச்சிட்டு தடவலாம். சரி. கொஞ்சம் வந்து முருங்கையும் பிரண்டையும் 2 கைப்பிடி அரைச்சு நாட்டு சர்க்கரையில கலந்து நாக்குல தடவி கொடுத்துட்டு வெற்றிகரமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை அதுல. எங்க மாட்டுல வந்து மடிநோய் வந்து பாதிச்சிருக்குங்க. சின்ன ஒரு காம்பல வந்து பால் உற்பத்தி கம்மியாயிடுச்சுங்க. மறுபடியும் பழையபடியே பால் உற்பத்தி வர முடியுமா, பண்ணலாங்களா? கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? கண்ணு போட்டு 6 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. ஆனா அடிக்கடி மடிநோய் வந்துட்டே இருக்குங்க. அதுக்கு உள்ள முறையான மருத்துவமும் தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கலாம். சுற்றுச்சூழல், அதனுடைய நோய் எதிர்ப்பு தன்மையும் பார்க்கணும். நீங்க உங்களுடைய பதிவை வந்து அந்த எண்ணில கொடுங்க. அது ஒவ்வொரு, இது வந்து பேஷண்ட் இண்டிவிஜுவலா பாக்குற மாதிரி அது என்னன்னு அந்த மாட்டினுடைய படம் போட்டு அனுப்புனீங்கன்னா அதுக்குள்ள மருத்துவ முறையை சொல்லிடலாம். ஐயா, மாடு கன்றுடன் அந்த நஞ்சு கொடியே ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுங்களா? நஞ்சு கொடி எடுத்து ஒரு வேலையில தான் அந்த மாதிரிதான் போடுறாங்க. அதை வேற ஏதாச்சும் வந்து நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை ஏதாச்சும் நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு யூஸ் பண்ண முடியுமா? நஞ்சு கொடியா சார்? நஞ்சு கொடி வந்து இட்ஸ் அ டிஷ்யூ, அதுக்கு உண்டான புரத பொருள் எல்லாம் இருக்குது. அதை மக்க வச்சு எருவா பயன்படுத்துறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ஏன்னா அனிமல் புரோட்டீன் அது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நீங்க பஞ்சகவ்யம் பேசுறீங்க, அடுத்தது மீன் அமிலம் பேசுறீங்க, குணபஜலம்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. அதாவது கால்நடை கழிவுகளான சிறுநீர், சாணம் இல்லாமல் அந்த திசுக்கள் மீனை வச்சு பண்றது மீன் அமிலம். அதுல ஒரு பங்கு தான் நீங்க சொல்றது. குணபஜலமா அதை வந்து 45 நாளைக்கு அதை பண்படுத்தி பயன்படுத்தலாம். வணக்கங்க. இப்போ ஆடு மாடு கோழி
இதுக்கு வர்ற நோயெல்லாம் வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா இன்னும் எல்லா மக்களும் நல்லா பயனடைவாங்க. புஸ்தகமா கொடுத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் வாங்குவாங்க, அது மறுபடியும் ஏதோ ஒரு பக்கம் வச்சிருவாங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கிடைக்காதுங்க. யூடியூப்ல போட்டு விட்டீங்கன்னா எல்லாருமே இப்ப வந்து கழிச்சல் நோய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்ல புண்ணியமூர்த்தி சார்னு தட்டுனா அது வர்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உலக மக்கள் எல்லாரும் பயனடைவாங்க. தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. சரி சரி, ஏற்பாடு பண்றாங்க. வெற்றி அறக்கட்டையில வந்து முதல் புத்தகம் விட்டு இந்த மருத்துவத்தை யான் பெற்ற இன்பம் பெருக வையன்னு சொல்லிதான் ஐயா சிவராம் ஐயா சொன்னதே. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியே நான் வந்து இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இவ்வளவு குறைச்ச செலவு மட்டும் இல்ல, பரமேஸ்வரனும் மாடுகளும் ஆனந்தமா இருக்கிறதுனால இந்த ஆனந்தம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம தொடர்ந்து அதெல்லாம் செய்ய முடியும். இப்போ எங்களுக்கு வந்து போன வருஷம் முந்தின வருஷமே இந்த மாதிரி கோமாரி நோய் வரும்போது இந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் வேணாத்தன மாதிரி ஆளு வந்து சொன்னதுல இருந்துங்க, மாடுகளுக்கு நோய் வராதுக்கு முன்னாடி வருடம் முழுவதும் வெற்றிலை, சோத்துக்கற்றாழை இதெல்லாம் அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாவே இந்த பாதிப்புகள்லாம் வராதுங்க. இதில் எங்கள் மாடுகளுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. இந்த 3 வருஷமா அம்மையோ எதுவும் எந்த பாதிப்பும் இல்லைங்க. என்னென்னா ஒரு வண்டி மாடுகள் எருதுகளுக்கு வந்து இப்போ நாங்கள் வளர்த்துறதுனால ஜல்லிக்கட்டு காளைகள் விபத்துக்குள்ளாய் கால் அடியாயிருச்சுங்க. அது எப்படி அது என்ன காலையில் இருந்துச்சுன்னு கொண்டுதுங்க. ஒன்று கால் உடஞ்சி அவர் வளர்த்திட்டு இருக்காருங்க, கிட்டத்தட்ட 5 காலைக்கு பக்கமாக வச்சுருக்காருங்க. இதுக்கு எப்படி மருந்து எந்த இடத்துல வந்து அதை ஆய்வு பண்ணி அந்த காலையில் ரெடி பண்ணலாம்? கால் திடீர்னு குழியில் வண்டி ஆப்போசிட்ல வரும்போது பயந்து கால் விழுவுது. அதாவது வந்து நான் பண்றதுக்கு பேரு டெலிமெடிசின், தொலை தூரத்துல இருந்து மருத்துவம் சொல்லி பண்றோம். மருத்துவ முறைகள், தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் டிசீஸ் சொல்லக்கூடிய மருந்து முறைகளை தூரத்துலேருந்து பண்ண முடியும். அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவெல்லாம் வந்து ஒரு கால்நடை மருத்துவர் அல்லது ஒரு கைதேர்ந்த மரபு வழி மருத்துவர்கள் தான் வந்து அதை நேராக செய்ய முடியும். அதுக்கான சார்பு மருந்துகள் ரிவைவால் ரொம்ப அற்புதமா இருக்கு, தொடர்ந்து நீங்க கொடுக்கலாம். அது கூடவே பிரண்டை முருங்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். காரமடையில இருந்து வர்றேங்கய்யா. காரமடை கோயில்ல வந்து ஒரு 10 நாட்டு பசு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வளர்த்துறாங்கய்யா. அது நல்லா போஷாக்கா வளர்றதுக்கு ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? அதாவதுமா பொருள்ல வந்து பசுந்தீவனங்கள் எதுவா வேணா இருக்கலாம், மர இல தலைகள் மற்ற மாதிரி பசுந்தீவனங்கள் ஒண்ணு. உலர் தீவனங்கிறதுல சோளத்தட்டு, வைக்கோல், கள்ளக்குடி இந்த மாதிரி வேளாண் கழிவு பொருட்கள். இதுல வந்து 3 பொருள், நார் சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து உள்ளது. இப்படி நல்லா பார்த்துங்க, 10 விரல். நார் சத்து உள்ள பொருள் வந்து தவிடு, பொட்டு வகைகள், அது 5 கிலோ நீங்களே தயாரிக்கிறதுக்கு. 10 கிலோவில் 5 கிலோ எது? தவிடு, பொட்டு வகைகள், நார் சத்து உள்ளது. மிச்சம் 5 கிலோ இருக்கு போடுறதுக்கு. எது விலை கூட? புரதச்சத்தான புண்ணாக்கு பருத்தி கொட்டையா இல்லை சோளம் மாவு, ஆரிய மாவு? எதுக்கு விலை குறைச்ச? மாவு சத்து தான் விலை குறைச்ச, அது 3 கிலோ. புண்ணாக்கு பருத்தி கொட்டை சரியா போச்சா? இதை கலந்தா இதுதான் சரிவிகித உணவு. இது ஒரு மாட்டுக்கு 1 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கோயில்ல பெரிய கறவைக்காக வச்சில்லாத மாடுகள் வெற்றிகரமா பாதுகாப்பா இருக்க முடியும். கோகுல் ஐயாவுடைய உதவியாளர், அவருடைய கிட்டத்தட்ட தொடர்ந்து ஐயாவுடைய பணிகளை முன்னெடுப்பதற்கான அடுத்த ஒரு நிலையிலையும் ஒருத்தரை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் தான் கோகுல் கிட்டத்தட்ட ஒரு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்த ஒரு 100 வாட்ஸ்அப் குழுவிற்கு மேல் வந்து அவர் பங்கெடுத்து விவசாயிகளுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பங்கேற்ற அனைவரையும் கொண்டு ஒரு குழு உருவாக்கப்படும். அதிலும் கோகுல் இருப்பார், அவரோட டாக்டரும் இருப்பாங்க. உங்களுடைய சந்தேகங்கள்லாம் அதில் கேட்டுக்கலாம். இப்போ சிவராமண்ணாவுடைய ஃபார்ம்ல இந்த வெற்றி அமைப்பின் தலைவர் கிளாசிக் போலோ சிவராமண்ணா, அவருடைய முன்னெடுப்பு தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர். கிட்டத்தட்ட 10 வருட காலமாக இன்னைக்கு வந்து இந்த திட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு இருக்குது. ஏகதேச வேளாண் மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் வனத்துக்குள் திருப்பூர் பற்றி தெரியும். இன்னைக்கு தேதிக்கு பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து 23 லட்சம் மரங்களை நட்டி 90% மரங்களை நாங்கள் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ 2015 இதை தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வரும்போது வெறும் நாங்களாம் இருக்கிறது வந்து ஏற்றுமதி தொழிலை தாண்டி இது ஒரு சமூக பணியாக நாங்கள் செய்து கொண்டு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வெறும் மரங்களை நட்டுட்டே வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு விவசாயிகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சது. நாங்கள்லாம் வந்து ஒரு வேளாண் சமூகத்திலிருந்து வந்தால் கூட அது தாத்தா பாட்டி காலத்தோட முடிஞ்சிருச்சு. இருந்தால் கூட இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மூலியமா நாங்கள் வர்றப்போ நிறைய வேளாண் மக்களுடைய தொடர்பு எங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. அப்போ வேளாண் மக்கள் வந்து கமர்ஷியலாக அவங்களுக்கு எந்த பெரிய பெனிஃபிட்டும் இல்லை.
அவங்க வந்து விளைச்சல் என்ன பண்ணாலும் சரி வீட்டுக்கு போய் சேர்றது என்னவோ குறைவாக தான் இருக்குன்னு, அப்போ அவங்களுக்காக ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று தான் வந்து பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம். அதில் வந்து அறப்பொருள் வேளாண் சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான பயிற்சி பட்டறைகளை நடத்தி வந்தோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபாய் விளைவாகக்கூடிய ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வந்து சிவராமண்ணா உடைய ஃபேமிலியே வந்து அந்த பண்ணைக்காக கொடுத்து அதில் வந்து தொடர்ந்து கிளாஸ் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியான சூழலில் தான் வந்து அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60 ஆடு மாடுகளுக்கான பிரச்சனைகள் வரும்போது ஐயாவுடைய கான்டாக்ட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான விஷயங்கள் கிடைத்த போது தான் இது என்னோட நின்றக்கூடாது, இது ஏகமாக வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆல்ரெடி ஐயா அதை நிறையா பண்ணிட்டு இருந்தால் கூட, இந்தியா முழுவதும் போய் சென்று பண்ணிட்டு இருந்தால் கூட, திருப்பூர் மாவட்டத்தின் மக்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களும் பயன்பெற வேண்டும் என்றுதான் இந்த முதல் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது முதல் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கும் என்கின்ற அந்த உறுதியும் சொல்லிடுறோம். சிவராமண்ணா இங்கே இல்லைன்னா கூட, உடல் அளவில் இங்கே இல்லைன்னா கூட, இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு ஒரு குழு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்காகவே ஒரு குழு ஆரம்பிச்சிருந்தோம். அந்த குழுவில் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா மிக பரபரப்பாக பல்வேறு களப்பணிகள் செய்து கொண்டிருந்தார்கள். 10 நாளாக அவர் ஊரில் இல்லைன்னா கூட அவரது உள்ளம் முழுவதும் எங்களோடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் 7 மணிலிருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்து வரைக்கும் இங்கே என்ன நடக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, டீ காஃபி ஒழுங்காக வந்துச்சா, மேடைக்கு வந்து கரெக்டாக இது பண்ணீங்களா, கெஸ்ட்டுக்கு ஒழுங்காக ஹானர் பண்ணீங்களா அப்படிங்கிற அத்தனை கேள்வியும் வந்து இந்த விருந்தினர்கள், அதாவது விவசாயிகள் எல்லாம் வந்து திருப்தியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது வசதி குறைவு இருக்கா, இதையெல்லாம் தொடர்ந்து இதை வந்து கேட்டே தான் இருக்காங்க. என்னென்னா குக்கிராமமாக இருந்த திருப்பூர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கேயோ வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் படிச்சுட்டுலாம் வரல. எல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு வேளாண் பின்னணியிலிருந்து தான் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஏற்றுமதி தொழிலுக்கு வந்திருக்கோம். எப்படி ஏற்றுமதி தொழில் வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரிய ஆங்கில அறிவோ இல்லாத காலத்தில் வந்து ஷேரிங், பகிர்தல் தான். அந்த பகிர்தல் தான் வந்து திருப்பூரை மிகப்பெரிய அளவில் வளர்த்துச்சு. அதே பகிர்தல் தான் வந்து இனிமேல் வந்து திருப்பூர் மாவட்டத்தின் விவசாயத்தையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இதில் வந்து எந்த விதமான தனிப்பட்ட லாப நோக்கங்கள் எங்கள் அமைப்புக்கு கிடையவே கிடையாது. மொத்த திருப்பூரும் இது பயன்படணும், விவசாய மக்களும் பயன்படணும் அப்படிங்கிறது தான். எங்கள் அவினாசிக்கு வந்த டாக்டர் அவர்கள் அவினாசி அப்பரின் அருளாசியை பெற வேண்டும் என்று ஒரு நினைவு பரிசை வழங்க வேண்டும் என்று அவர் முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினர் கூட உங்களுக்கு அந்த நினைவு பரிசை இப்போது அவர் வழங்குவார்.